கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் வெஸ்டர்ன் நோட்டேஷன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம், டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்மளோட அகாடமியில் இந்த இயர் சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயங்கள் பியானோவை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரு பாட்டு கேட்டு வாசிக்கிறது எப்படி, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்கிறது எப்படி, பேசிக்லேருந்து நொட்டேஷன்ஸ் எல்லாம் வாசிக்கிறது எப்படி. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த சம்மர் கேம்பில் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெளியில் போய் கற்றுக்க டைம் இல்லாதவங்க, வீட்லேயே இருந்து ஆன்லைனில் லைவாக கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீபோர்ட், வயலின், ஃப்ளூட், கிட்டார், வீணை கிளாஸ், பாட்டு கிளாஸ், இது எல்லாமே ஆன்லைனில் லைவாக கிளாஸ் எடுப்போம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஆன்லைனில் கிளாஸ் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, புரியுமா? அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்க தேவையே கிடையாது. நீங்கள் லைவாக போய் கற்றுக்கிட்டால் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுமோ, அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் அவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸ் நம்ம நோட்ஸ் எல்லாம் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அந்த நோட்ஸ் எல்லாம் எவ்வளோ கவுண்ட்டு நிற்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு பாட்டு அப்படின்னா வெறும் நோட்ஸ் மட்டும் கிடையாது. சும்மா சரிகமாக வாசித்தா மட்டும் அந்த பாட்டு வந்துடாது. அந்த சா, ரி, கா இதெல்லாம் கரெக்டான டைமிங் நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு பாட்டு கேட்குறக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாட்டுங்கிறது 50% நோட்டு, 50% டைமிங், இது ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் பாட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளவோ பாட்டு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? எல்லா பாட்டுமே அந்த 7 நோட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ பாட்டு நமக்கு கிடைக்குது? டைமிங். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்வரத்தையும் விதவிதமான டைமிங்கில் மாற்றி வாசிக்கும்போது நமக்கு வெரைட்டி ஆஃப் சாங் கிடைக்குது. ஸோ அதனால் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் வாசிக்கும்போது நோட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டாக டைமிங்க்கு கொடுக்குறதே கிடையாது. வாசிக்க நிறைய இடத்துல நின்றுறீங்க. அப்புறம் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறது, கஷ்டமாக இருக்கிற இடத்துல ஸ்லோவாக வாசிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த பாட்டோட ஒரிஜினல் டைமிங் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ டைமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெஸ்டர்ன் நோட்டேஷனில் அந்த டைமிங்க்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டே நமக்கு கேட்டதே இல்லை அப்படின்னாலும் இந்த டைமிங், அந்த நோட்ஸ் வச்சுட்டு அந்த அழகாக அந்த சாங்கை நம்ம அவுட்புட் கொடுக்கலாம். ஓகே, இன்றைக்கி அந்த டைமிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைமிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த சிம்பிள்ஸ். சர்க்கிள் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா செமி பிரேவ், 4 பீட் அந்த நோட்டை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். டி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட நேம் மினிம், 2 பீட் நிற்கணும். இதை ஹோல் நோட், ஹாஃப் நோட், குவார்ட்டர் நோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதே டிக்கு உள்ள பிளாக் ஃபில் பண்ணிருந்துச்சுன்னா க்ராச்சட், 1 பீட். அதே டிக்கு மேலே ஃப்ளாக் மாதிரி கொடுத்தாங்கன்னா வயவர், ஹாஃப் பீட். இந்த ஹாஃப் பீட்டு சிங்கிள் நோட்டாக இருந்தால் மட்டும்தான் மேலே ஃப்ளாக் மாதிரி கொடுப்பாங்க. 2 நோட்டு, 3 நோட்டு, 4 நோட்டு எல்லாமே ஹாஃபாக வரும்போது இந்த மாதிரி மேலே ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்படி ஜாயின் பண்ணி கொடுத்தா ஒவ்வொன்றுமே ஹாஃப் கவுண்ட்டு தான். ஸோ இங்கே 2 நோட்டை ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ 2க்கு வயவர், 2 சேர்த்து 1 பீட்டு. நம்ம வாசிக்கும்போது தனித்தனியாக ஹாஃபாக வாசிப்போம். மேலே 2 ஃப்ளாக் கொடுத்துருந்தாங்கன்னா செமி குவைவர், 1/4 பீட்டு, 1/4 பீட்டு. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு நோட்டாக இருந்தால் மட்டும்தான் தனியாக 2 ஃப்ளாக் கொடுப்பாங்க. 2 நோட்டு, 4 நோட்டுன்னு வரும்போது மேலே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்றுமே குவார்ட்டர் பீட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இந்த லைனை நம்ம ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஸ்டெம் இருந்தால் தான் அந்த கவுண்ட்டோட டிஃப்ரென்ஷியேட் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இந்த ஸ்டெம் இல்லைன்னா என்ன ஆயிரும், நமக்கு வெறும் சர்க்கிள் மட்டும்தான் வரும். சர்க்கிள் வந்தால் எவ்வளோ கவுண்ட்டு? செமி பிரேவ் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெம் தான் நம்ம கவுண்ட்டை மாற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெம் இப்படியும் இருக்கலாம், இப்படி திரும்பியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேவ் லைனில் 5 லைன் இருக்கு இல்லையா? அதில் 3rd லைனுக்கு மேலே போகும்போது இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். டயக்ராம்காக தான். ஓகேங்களா? ஸோ 3rd லைனுக்கு கீழே இருக்கிற நோட்டெல்லாம் நம்ம லோவர் நோட்டுன்னும், 3rd லைனுக்கு மேலே இருக்கிற நோட்டில் ஹையர் நோட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த சிம்பிள் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி ரொட்டேட் ஆகியிருந்தாலும் உள்ள பிளாக் இருக்கா, ஒயிட் இருக்கா, ஃப்ளாக் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கவுண்ட்டு கிளியராக தெரியும்.
இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த 3வது லைன், 3rd லைன் வந்து இப்படியும் டயக்ராம் இருக்குது, இப்படியும் டயக்ராம் இருக்குது. ஓகே, டி மாதிரி போட்டிருக்காங்க, பி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மிடில் லைனை எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கீழே வரும்போது டி மாதிரி தான் எழுதணும், மேலே போகும்போது பி மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே காமன் இந்த ரொட்டேஷன். இதோட தடவை ஃபுல்லாக பார்த்துடலாம். சர்க்கிள் 4 பீட், செமி பிரேவ், டி மினிம் 2 பீட், அதே டிக்கு உள்ள பிளாக் ஃபில் பண்ணியிருந்துச்சுன்னா க்ராச்சட் 1 பீட், ஃப்ளாக் மாதிரி கொடுத்துருந்தா குவைவர் 1/2 பீட், 2 ஃப்ளாக் கொடுத்துருந்தா செமி குவைவர் 1/4 பீட், சேம் இதுவும் 1/2 பீட் தான் குவைவர், இது செமி குவைவர் 1/4 பீட். ஓகே, 2 குவைவர் மேலே இருக்குது, 4 செமி குவைவர் கீழே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் கவுண்ட்டு. ஸோ இந்த கவுண்ட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா வாசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கான டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.